அந்த கருத்து கணிப்பெல்லாம் வரத்தான் வச்சு அப்படி தான் ஆரம்பிப்பாங்க. இன்னொரு 2 மாதம் கழித்து மறுபடியும் CO டெஸ்ட் போடுவாங்க. விஜய்க்கு 20%, ஸ்டாலினுக்கு 25% இறக்குவாங்க. அப்புறம் அப்படியே கொண்டு வந்து தேர்தல் நெருங்கும் போது விஜய்க்கு 30%, ஸ்டாலினுக்கு 15% கொண்டு வருவாங்க. அப்படி தான் கொண்டு வரும். அதனால் சினாரியோ. இப்போ அந்த அவங்க சினிமாக்காரர் நிற்கிறதுனால நீங்கள் சினிமாவுக்கு ஆதரவு அவங்கள அந்த தலைவர் சினிமாவில் இருக்கவங்க தான் தலைவராக வரணும்னு உங்கள் மாதிரி யூடியூபர்லாம் அவங்க மிகவும் விரும்புறதுனால உங்கள் லாங்குவேஜ்லேயே உங்களுக்கு சொல்கிறேன். கதாநாயகன் என்று நீங்கள் படத்தில் பார்த்துருப்பீங்க. கார் கதவு திறக்கும், கால் மாத்திரம் அப்படி வரும். ஒரு கால் ஷூ தெரியும், அப்புறம் 2வது கால் வரும், அப்புறம் எந்திரிப்பார், அந்த முழங்கால் வரலும் காட்டுவார், நடப்பார், மண் அப்படியே பறக்கும், அப்புறம் அப்படியே மேலே வரும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கடைசியாக வரும், அப்படியே காற்று அடிக்கும், அப்படியே அந்த கோட்டு பறக்கும் தலையெல்லாம். அது மாதிரி தான் இந்த கருத்து கணிப்புகள்லாம். முதல்ல ஷூ விஜய் வந்து வந்த உடனே 18 ஓவரில் வந்துட்டார். அப்புறமா அப்படியே ஏற்றி அந்த கடைசி சீனில் அந்த காற்று பறக்க பெரிய ஒரு சினிமா இதுலேயே அந்த ஹீரோவை அறிமுகப்படுத்துகிற மாதிரியே விஜயை வந்து வெளியே விடாமையே வச்சுருக்காரு. 1.5 வருஷம் ஆகுது கட்சி ஆரம்பிச்சு. இன்னும் பொதுமக்கள் சந்திப்புன்னு எங்கேயுமே நடக்கலை. எதனாலன்னா அடிக்கடி வந்து சீப்பாகிடக்கூடாது. விஜயை பார்க்குறதுங்கிறது பெரிய அதிசயமாக இருக்கும். தடை போடுறாங்களாம். ஆமாம், அந்த மாதிரிலாம் செய்தியெல்லாம் கிளப்பணும்.